அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. நாளைக்கு மறுமை நாள்ல நமக்காக மன்றாடும் 6 அமல்களை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நாளைக்கு மஹ்ஷரத்துல எல்லாரும் பயத்தினால பேச முடியாத நிலையில இருக்கும் போது நம்மள சுவனம் நுழைய செய்ய இந்த ஒரு 6 அமல்களை நம்ம செஞ்சாலே போதும். இந்த 6 அமல்களுமே நமக்காக அல்லாஹு தஆலா கிட்ட மன்றாடும். சிம்பிளா சொல்லணும்னா நமக்கான லாயர்ஸ் தான் இந்த 6 அமல்கள். இதுல முதல்ல பார்க்க போறது அமல் கிடையாது. இது அல்லாஹு தஆலாவா நமக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம். அது மக்கா நகரில் மரணிப்பது. மக்கா நகரில் மரணிக்கிற நபர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கிட்ட நமக்காக சிபாரிசு செய்வார்கள். 2வது அமல் குர்ஆன் ஓதுறது. குறிப்பா சூரா அல் பக்ரா மற்றும் சூரா ஆலி இம்ரான தினமும் ஓதுறவங்களுக்காக இந்த 2 சூறாக்கள் அல்லாஹு தஆலா கிட்ட மன்றாடுவார்கள். 3வது அமல் நோன்பு வைப்பது. சுன்னத் மற்றும் நஃபிலான நோன்புகளை எவர் ஒருவர் தொடர்ச்சியா நோட்கிறாரோ அவர்களுக்காக நோன்பு நாளைக்கு அல்லாஹு தஆலா கிட்ட மன்றாடும். 4வது அமல் நம்ம தொழுகிற ஒவ்வொரு சுன்னத் மற்றும் நஃபிலான தொழுகைகள். ஃபர்ல் தொழுகையின் முன் பின் தொழுகைகள், தஹஜ்ஜுத், லுஹா, இஸ்திகாரா, அவ்வாபின் தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை போன்ற தொழுகைய ஒருவர் முறையா கடைபிடிச்சிருந்தாருன்னா அவர்களுக்காக தொழுகை அல்லாஹு தஆலாவிடம் சிபாரிசு செய்யும். 5வது அமல் பாங்கு கொடுத்ததை கேட்டால் ஓதும் துவாவை ஓதுவது. ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற இந்த ஒரு துவாவை பாங்கு கொடுத்து முடிச்ச உடனே நாம ஓதணும். இந்த துவா ஓத தெரியாதவங்க நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோவை பாருங்க. அதுல நம்ம அந்த துவாவை பொறுமையா ஓதி சொல்லித்தரோம். இந்த துவாவை ஓதுறவங்களுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கிட்ட சிபாரிசு செய்வார்கள். 6வது அமல் நல்ல மனிதர்களை நமக்கு நெருக்கமாக்கிக் கொள்வது, அவர்களை நண்பர்களாக்கிக் கொள்வது. நம்ம கூட தொழுது ஜக்காத் கொடுத்து நம்மளோட நண்பர்களை நாளைக்கு நம்மளால சுவனத்துல பார்க்க முடியலன்னா நம்ம அல்லாஹு தஆலா கிட்ட போய், யா அல்லாஹ், என்னோட இந்த ஒரு நண்பர் என் கூட சேர்ந்துதான் அமல்களை செஞ்சாரு, ஆனா இன்னைக்கு அவங்கள சுவனத்துல பார்க்க முடியலன்னு நம்ம அல்லாஹு தஆலா கிட்ட வருத்தம் தெரிவிச்சோம்னா அல்லாஹு தஆலா நம்ம கிட்ட அவங்கள நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வரக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பான். அதனால நல்லது செய்யற, தீனுக்கு நெருக்கமா இருக்கிற நல்ல நபர்களை நம்ம நண்பர்களாக்கி கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இந்த 6 அமல்களும் நமக்காக சிபாரிசு செய்ய அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.